ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இடத்து வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க கைஸ், ரொம்பவும் டிலே பண்ணிட்டு நினைக்கிறேன். சடனாக நேற்றும் ஒரு வேலை வந்துச்சு, இன்றைக்கும் ஒரு வேலை வந்துச்சு. சரி, வேலை இருந்துச்சு, அதை ஒரு வழியாக முடிச்சுட்டு இப்போ தான் டாக்டர் ஸ்டோன் பண்ண டைம் கிடச்சனால இப்போ போடுறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறமா சீக்கிரமாகவே போட்டுறேன். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆப்வியஸாக இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த எபிசோடும் வெறித்தனமாக இருக்குது கைஸ். காமெடிலாம் அல்டிமேட் இருக்கு. என்னால் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு புரியுற வகையில் அந்த சயின்ஸை மட்டும் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஸ்டோரி நிமிச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட கதை கொடுக்கலாமா? அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே அமெரிக்கா வந்துட்டு ஒரு குஷியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஆஹா, நம்ம கனவான அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு பக்கம் இவளுக்கு பசிக்க எல்லாரும் எவ்வளவு பாக்குறாங்க. உன் வழி எனக்கு புரியுது. முடிஞ்சளவுக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ உனக்கு பசிக்குது, அதானே? கூட சீக்கிரமே சாப்பிடலாம், கவலைப்படாத. டேய், அமெரிக்கா வேற லெவலா இருக்குடா. இதுக்கு முன்னாடி நான் உலகத்துல டிவில எல்லாம் பாத்துருக்கேன்டா. செமையா இருக்கும் இடமே. பொண்ணுங்களா வேற லெவலா இருப்பாங்க, பீச்ல வேற லெவலா இருக்கும். வெக்கேஷன் மாதிரி வந்திருக்கோம் பாத்தியா? உன்னோட பக்கம் இவ்வளோ. டேய், வெக்கேஷன் என்னடா பார்த்தேன்? டேய் திமான் ஜோரே, நீ சொல்றது சரிதான். ஒரு வகையில நம்ம வெக்கேஷன் தான் வந்திருக்கோம் மாதிரி செங்கும் சொல்ல. அதுக்கப்புறம் மேல இவ பயணக்குள்ள பாத்துட்டு இருக்கும் போது செங்கு கிட்ட இவ்வளவு அலர்ட் பண்றா. பனிமட்டத்தினால என்னமோ இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் செங்கு வந்து அந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்க. பார்த்தா அந்த இடத்துல நிலத்துல வந்து நிறைய மக்கள் வந்து சிலையாய் அப்படியே மாட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சிலையா இருப்பாங்க, அதுக்கப்புறம் சில பேரிடர்கள் காரணமா உள்ள போய் மாட்டிட்டு இருப்பாங்க. அது போல கடற்கரை ஓரங்கள்ல இன்னமும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு. நிறைய சிலைகள் உடைஞ்சிட்டும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒரு நிமிஷம் சோகமாவே, ஏன்பா இதுக்கெல்லாம் சோகமாவாங்களா? என்ன இருந்தாலும் நம்ம கடல் கடந்து இந்த பயணத்துக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணமே வேற. நம்ம இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை மாதிரி நிறைய பார்த்துட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜப்பான்ல இப்ப எல்லாம் நார்மலா இருக்கலாம், கொஞ்சமாச்சு நம்மள சர்வைவ் ஆயிருக்கலாம். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்திருப்பேன். எப்படியாப்பட்ட நகரம் இது. உலகத்திலேயே பயங்கரமான ஆளுங்களாம் இந்த இடத்துல தான் வந்தானுங்க. கண்டிப்பா யாராச்சும் இந்த இடத்துல உயிரோடு இருந்தா நல்லா இருக்கும். திரும்பவும் பழைய நிலைமையில உள்ளுக்குள்ள நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. மாடர்ன் காலகட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப சவுத்துல இருக்காங்க. அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குமானு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பைனாப்பிள் மூலமா கோவாவும் வெளியே பாருங்கன்னு சொல்ல. ஆமா, இன்னும் எங்க கொத்து கொத்து சிலைகள் இருக்கு. ஆமாம்பா, எனக்கு தெரிஞ்சு அப்ப சிலையான அந்த டைம்ல வந்து காருக்குள்ள இருந்த சிலைகள் எல்லாமே சின்னதாக கிராஷ் ஆயிருக்கலாம். அந்த கிராஷ் ஆனது எல்லாமே கடலை விழுந்திருக்கணும். கடல்ல இருக்கிற சிலைகள் எல்லாமே காருக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒன்னா மெர்ஜ் ஆயிருக்கணும். அதுவும் இயற்கை சீற்றனால தானே இந்த மாதிரிலாம் நடக்குது. ஏன்டா தண்ணியில இருக்கும், எப்பறம் இங்க காரே காணும் சொல்லிட்டு இருக்கீங்க? ரைசியும் சொல்றான், டேய் முட்டாள்களா, நம்ம போயிட்டு இருக்க இந்த கடற்கரைக்கு மேலதான் மிகப்பெரிய பிரிட்ஜ் இருந்துச்சு தெரியுமா? அந்த பிரிட்ஜ் மேலதான் கார்கள் அப்பப்போ போயிட்டு வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். இதுதான் கேட் ஆஃப் தி பசிபிக். அந்த பாலத்தை நான் எத்தனை முறை பார்த்துருக்கேன் தெரியுமா? அதோடைய பேரு ரெட் கோல்டன் பிரிட்ஜ். ஆனா இருந்த அடையாளம் கூட காணும் பாத்தியா? அதான் இயற்கைன்றது. மனிதர்களால இயற்கை முன்னாடி நிக்க முடியாது. இயற்கை நினைச்ச ஒரு நொடி பொழுதுல எல்லாரையும் அழிச்சிடும். அதுல இருந்து நம்ம மீண்டு வரது எந்த அளவுக்கு கஷ்டம்ன்றது இதுல தெரியுது. எல்லாருமே நம்பிக்கை இழந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான அவனும், டேய் எவனும் சொந்த பார்க்காதீங்க, கண்டிப்பா நம்ம இப்ப எல்லாத்தையுமே மீட் எடுப்போம். அதுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நம்ம தான் நம்ம உலகத்தை காப்பாற்ற போறோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? செங்கு உணர் பக்கம் அவன் சொல்றதும் சரிதான். சயின்ஸோட உதவி மூலியமா நம்ம தான் இந்திய இடத்துல இப்போ உலகத்துல இருக்கிற 7.9 பில்லியன் மக்களையும் ரிவைவ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இவங்களை கரை ஒதுங்கிட. இதுதான் லேலியனுடைய சொந்த ஊரா இருக்கணும் அப்படின்னு இவனும் சொல்ல. அந்த பாடகியோட ஊர் தான். அதுக்கப்புறம் ஏன்பா இதான் அமெரிக்காவா? பாக்க இப்படி இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த கூட காணும். இதுக்கு நம்ம ஊரே பெருசு போலியா? இன்னொருத்தனும், அடடா என்னப்பா வெறும் காடு தாங்குது. இன்னொரு பக்கம் இவரும், இல்ல நீங்க சொல்ல தப்பு. இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கா இப்படி இருக்காது. இப்ப காலகட்டம் மாறினதுனால இப்ப மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காயை கண்டுபிடிக்க, என்னடா இது இவ்வளவு பச்சா இருக்கு, நம்ம ஊர்ல தம்ம துண்டா இருக்குது. அது வந்து செக்கோயோட காய். ஏதோ இந்த மரம் தான். டேய் என்னடா இந்த நாட்டுக்கு இது எப்போ இவ்வளவு பச்சா வந்திருக்கோம்? இது வரைக்கும் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மரத்தை பார்த்ததே இல்ல. நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். இந்த மரத்துடைய உச்சபட்ச ஹைட் என்னன்னா 80 மீட்டர். நம்மளுடைய இடத்துலயே மிகவும் உயரமான மரம்னா இதுதான். இதுதான் உலகத்திலேயே மிக பெருசு மரமா? அப்புறம் அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க, என்னப்பா இங்க இருக்கிற பறவைங்க கூட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ராஜ்யம் ஒரு வகையில இயற்கை வந்து மனிதர்கள் இல்லைன்னா தானே இயங்குற அளவுக்கு அது சரியா தான் போயிருக்கு. நம்ம தான் ஏட கூடமா பண்ணி விட்டுருக்கோம். அமெரிக்கானா இதுதானா? என்னடா இது? அதுக்கப்புறம் ராஜ்யம் இந்த இடத்துல வந்து 2 டீம் நம்ம பிரிஞ்சு போவோம். ஒரு டீம் போட்டை விட்டு மக்காச்சாலத்தை தேடி போகணும். இன்னொரு குரூப் வந்து கப்பலிய இருந்து எங்களுக்கு தேவையான பேக்கப்ஸுக்காக ரெடியா இருங்க. நாங்க போயிட்டு எல்லா விதமான ரிப்போர்ட்ஸை சேகரிச்சு எடுத்துன்னு வரோம். சரியான முடிவை எடுத்திருந்தாலும் இது ஒண்ணு நம்மளோட உயிர் கிடையாது. அதனால எந்த மாதிரியான உயிரினங்கள் காட்டுக்குள்ள இருக்குன்றது தெரியாதனால இந்த இடத்துல இருந்து மக்காச்சோளத்தை தேடி போக போற குரூப் கூட சண்டை போற ஆடுங்களும் கூட போனா நல்லா இருக்கும். மேய்ச்ச பேரு இந்த இடத்துல இருங்க. செங்கு பார்த்தா வேற லெவலில் போட் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கான். 2 குரூப்பா பிரிச்சு எடுத்துன்னு போறாங்க. ஃபைட் பண்றதுக்கு அங்க சேர்ந்தவங்க பின்னாடி வந்துட்டு இருக்க போட்ல மித்த ஜீனியஸ் எல்லாரும் இன்னொரு போட்ல போயிட்டு இருக்காங்க முன்னாடி. கரை ஒதுக்குன உடனே முதல் வேலையா காணி எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மக்காத்தோலடா கண்டுபிடிக்கிறது பெருசுலடா. அது இடம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சதானால நம்ம போய் கண்டுபிடிக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல காண விளைய வைக்கிறதுக்கு நிறைய இடத்த தயாரிச்சிருப்பாங்க.
ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கு மக்காச்சோளம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல மக்காச்சோளத்தை விளைய வச்சுற இடம் ஒன்று நல்லாவே தெரியும். நார்தர்ன் கலிபோர்னியால இருக்கேன். வெஸ்ட்ல செக் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். சான் பிரான்சிஸ்கோடைய ரிவர் கார்னர்ல நிறைய பேர் பயிர் வச்சிருக்காங்க. முன்ன டேய் செங்கோ விலக்கணம் கொடுக்காதா, அமெரிக்கா பத்தி இங்க இருக்கிற ஒருத்தருக்கு மண்ணு தெரியாதுடா, ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும், அதனால புரியுற மாதிரி எல்லாருக்கும் சொல்றேன். ஆமா எனக்குலாம் அமெரிக்கா பத்திலாம் தெரியாது, நானே புதுசுல ஊருக்கு, அதனால இந்த இடத்துல எங்கடா மக்காச்சோளம் விளைய வைக்க போகுது, வெறும் நதி காடு தாண்டா தெரியுது. அதுக்கப்புறம் இவங்களும் மரங்களுடைய சீசனை பாக்குறாங்க. இளையர் காலம் முடிய போது நமக்கான சீசன் அவ்வளவுதான் முடிஞ்சிட போகுது. கவலைப்படாது, அதுக்குள்ள நமக்கு கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. உலகத்தோட சுழற்சி மூலியமா நமக்கு தேவையான சீசன் வந்து மாறாம கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உலகம் வந்து நிலையா சுத்துறது கிடையாது, அது கொஞ்சம் சாய்வாதா சுத்துறது. இதுல முக்கியமான விஷயம் இங்க இருக்கிற கிரியேச்சர்ஸ் கிட்ட நம்ம மாட்டோமா அதை தேடினாலே போதும். அது கூட சண்டை போட நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஃபைட்டிங் கேங்க ரெடியா இருக்கேன். டேய் அங்க பாருங்கடா தண்ணியில எதுவும் வருதுன்னு சொல்லு. ஆமா என்ன அது? டேய் செங்கோ வாய் நார வாயிடுறது உண்மைதான்டா, என்னடா சொல்லி வாய உங்களை அதுக்குள்ள பார்த்தா முதலைங்க ரெடியா வந்துருச்சு, நம்ம அதுக்கு கொத்துக்கறியா மாறிடும். அதுக்கு தவிர அந்த முதலைகளும் கூட்டமும் வந்து இவங்களுடைய போட்டை வந்து அட்டாக் பண்ண, டேய் கெட்டிங்க போட்டீங்க, டேய் சீக்கிரம் வாங்கடா, என்னடா பண்ணிட்டீங்க பேட்டில் குரூப். அதுக்கப்புறம் அவங்க கத்துறதுல அந்த இடத்துல இருந்து சண்டை வர ஆளுங்க எல்லாரும் ஜம்ப் பண்ணி வேற லெவலில் வரணும் பாருங்க. இந்த சண்டை உண்மையிலே தெரியா இருக்கும். அவனுக்கு கொடுக்குற என்ட்ரியே வேற லெவல் தான். அங்க இருக்கிற முதலைகளோட மைண்ட் வைஸோ நமக்கு ரொம்ப நாள் கட்சி மனுஷ கறி கிடைச்சிருக்கா, இன்னைக்கு போடுறதுல எல்லாத்தையும் ஆனா மேல பறந்து வர நம்ம கொகோ மொத்தம் எல்லாருக்கும் நமக்கு கறி கிடைச்சிச்சு, இன்னைக்கு முதல்ல கறிதான் ஒரு சோப்பு வச்சு போட்டுருவோமா, கைமாதாண்டா இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு அதுங்க பாக்கு. அது முதலையும் இவங்க நம்மளோட மரட்டு பேச இருப்பாங்க போலியன்னு பாக்கு. இவனுக்கு பண்றதுலாம் பார்த்துட்டு செங்கு ஒரு மாதிரி பாக்கு சரியான கறி பைத்தியங்களே இருக்கும் போல. முதல்நிலையே பார்த்து மிரண்டு போற அளவுக்கு பண்றவங்க கும்பலா சைக்கை செய்ய போயிட்டானுங்கடா. அவங்களுடைய சண்டைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல முதலைகளும் ஒரு வழியா கிளம்பிடுதுங்க பயத்துல. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்த முதலையில வச்சு கறி சமைக்க அதோடைய கறிகளை வந்து இந்த இடத்துல பர்கரை செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரும் சாப்பிட்டு வேற லெவலா இருக்குன்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பர்கர் சாப்பிடுற, இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இதுதான் சிறந்தது, ஆமா இதுதான் பர்கர் உங்க ஊர்ல செம்மையா இருக்குன்னு சொல்ல. என்னோட பக்கம் இவ சாப்பிட்டுனே இருக்கும் போது அந்த சைடு பார்க்க தலைவன் அழுதுக்குனே சாப்பிடுறான். ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடறான்ல. இவ்வளவு பக்கம் ஹாப்பியாவேன். தலைவன் கறியை போட்டு வெட்டிட்டு இருக்கான். அவனு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஜெங்கோ இங்க பாரு இதை தூக்கி போற, இதை பாரு என்னன்னு. அதுக்கப்புறம் அவன் பிச்சு விடா அந்த குடல்ல இருந்து வெளியே வர விஷயம் என்னன்னு பாத்துக்க, என்னது மக்கா சொல்லமா அப்படின்னு அவனும் ஷாக்காவே. டேய் நீ சொன்ன அந்த மக்கா சொல்லி தானா, லம்ப சரியான இடத்துக்கு வந்துட்டோம், இதுதான் லம்ப தேடி வந்த மக்கா சொல்லும். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல திரும்பியும் மறுநாளே கிளம்ப, என்னடா இதுதான் மக்கா சொல்லும் அவங்க ஊர்ல, இதுதான் இது அவங்க ஊர்ல ஒரு பிரதானமான தானிய வகையா இருந்தாலும் அதிகமா டேஸ்ட் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும். பட் ஆனா இதுல இருந்து நம்மளால ஆல்கஹால தனியா பிரிச்சா அது கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகும். டேய் காப்பாத்துவோண்டா, கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாரும் நாங்க காப்பாத்துவோண்டான்னு சொல்ல. முட்டாள் வாய விட்டுறத, முதல்ல நம்ம இருக்க கிடைச்சிருக்கே ஒரே ஒரு சோள கதிர் தான், இதுக்கப்புறம் நம்ம கிடைக்கலாம் வேற என்ன பண்ணுதா. டேய் சிங்கு இருக்கிற ஒரு கதிரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு மோட்டியா வேலையை பண்றா, நீ ஏன்டா கவலைப்படுற. ரைசியும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான்டா, ஆனா நமக்கு இருக்கிற காலகட்டம் வந்து இப்போ சரியில்லை. ஏன்னா காலம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக போகுது. ஐ மீன் பருவநிலை. நம்ம மட்டும் இந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டா நம்ம சீக்கிரமா அதை அடைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இருக்கும்போது கொதக்கவும் என்னமோ ஒன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள இருந்து மக்காச்சோள தானியத்தை எடுத்து காமிக்க, இது சோள கதிரோட தானியமாச்சு. இந்த சின்ன சின்ன தானியம் எல்லாம் ஆத்துல அடிச்சு நடந்து பார்த்தா நமக்கு முன்னாடி தான் அந்த சோளத்தோடைய வயல்வெளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம செங்குக்கு சந்தேகமா இருக்கு, எதுக்காக ஒரு ஆத்துல சோள கதிரோடைய தானியங்கள் மட்டும் அப்படியே வரணும் இந்த சைடு. அதுக்கப்புறம் சாயங்காலமாக செங்கு வந்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்றான். நாங்க சோள கதிர ஒன்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்னது கண்டுபிடிச்சிங்களா? கொஞ்சம் ஆகாதீங்க, இங்க எந்த இடத்துல அது விளையுதுன்னு தெரியாம நாங்க பாட்டு தேடி போயிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தா கொடுங்க. ஆமாயா உங்ககிட்ட எதனா இருந்துச்சுன்னா கொடுங்க கேட்க. அதுக்கப்புறம் போட்ல இருக்க டீமும் சரி வாங்க எல்லாம்பளும் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம், எதனா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு இருக்க இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு உயிரினமும் வில்லத்தனமா பார்க்க, அதை பார்த்தா இந்த உயரமான மரத்து மேலதான் இருக்கு. அப்போ கீழே இருந்து ஓனைகளும் அந்த உயிரினத்தை பார்த்து முறைச்சி கத்திட்டு இருக்கு. அதோட அந்த கிரியேச்சரும் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி இந்த ஓனைகளை பார்த்து முறைச்சி இந்த ஓனைங்க அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம மொத்தமா கூட்டத்தையே காலி பண்ணிடுறான். ஆக்சுவலி இது ஒரு மனுஷன் தான். ஆமா செங்கு ஏதோ ஒரு இடம் சொல்லி அது பேர கூட வாயில் மலையில எங்கடா போறப்போ. அதுக்கப்புறம் செங்கு பாத்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு கட்டிட்டு இருக்கான். டே என்னடா பண்ற, வெளிச்சத்து கொடுக்குற விளக்கணைக்கு மேல ஏன்டா இந்த மாதிரி துணியை வச்சு மூடி இருக்கேன். அதுக்கப்புறம் செங்கு ரெடி பண்ண அந்த விஷயத்தை வந்து மேல எடுத்து போய் வச்சு அதை ஒரு டார்ச் லைட்டா மாத்திரம். டே செங்கு இந்த மாதிரிலாம் பண்ண பூச்சிங்க இந்த இடத்துக்கு வந்துடாது. டே அதுக்கு தானே இதை ரெடி பண்ணதே, எந்த லைட்டுக்கு நிறைய பூச்சிங்க இந்த இடத்துக்கு கவர்ந்து வரும், இந்த பூச்சிங்களை வச்சு தாண்டா இந்த இடத்துல மக்கா சொல்லலாம் இருக்குதா இல்லையா நம்ம தெரிஞ்சுப்போம். விட்ட மாட்டேன் இந்த இடத்துல இருக்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல வர பூச்சிகளை பிடிக்க அதுக்கப்புறம் அவன் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கறான். அப்புறம் அவன் பிடிச்சி வச்ச அந்த பூச்சிகள்ல ஒரு சில வகையை சேர்ந்தது அந்த மக்கா சோள வயலை வந்து மேய்ஞ்சிட்டு போற அந்த பூச்சி வகைகள் தான். அதை அவன் கரெக்டா கெஸ் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த இடத்துல பக்கத்துல ஏதோ சோள வயல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பூச்சி வச்சு கண்டுபிடிச்சு சொல்றான், இது வேற வகையான பூச்சிகள், நம்ம எல்லாரும் தான் இதுக்கு தனியா பேர் வச்சிருக்கோம். பட் ஆனா அதுங்களுக்கு தேவையான உணவை தேடி போறதை வச்சுதான் செங்கு அதை கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கோவா கிட்ட இந்த பூச்சியை பத்தி கேட்க அவளுக்கு தெரியலன்றா, எங்களோட ஊர்ல கூட கிடையாது இந்த மாதிரிலாம். அப்பனா இதுங்க எப்படி இந்த அளவுக்கு மைக்ரேட் ஆயிருக்கும், கண்டிப்பா மனிதர்களுடைய தொல்லை இல்லாதனால இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பூச்சி வகைகள் இன்னமும் அதோடைய பெருக்கங்களை உருவாக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்கு. நிறைய இவ்வளவு இருக்குன்னா கண்டிப்பா சோள கதிர்கள் அதிகமா தான் இருக்கணும். நம்ம தான் கண்டுபிடிச்சால ஏடா கண்டுச்சன வர. இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம சுகாசாவும் பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டு தினசா பாக்குறான். சுகாசா உடனே இந்த இடத்துல யாரும் இருக்காங்க, என்னது யாரும் இருக்காங்களா, அப்ப உயிரோட மனுஷங்களா இல்ல அது வேற எதுனா விலங்குகளா, நம்ம எலைட் பாத்துற
ஏன் டென்ஷன் ஆவரு டேய் காமெடி பண்ணுற பைத்தியக்கார கம்முடுறா சுகாசா உன்னால அதை ஸ்மெல் பண்ண முடியுதா என்னன்றது சுகாசாவும் இல்ல அது என்னால வார்த்தையால சொல்ல முடியல இது விலங்கு இல்ல அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது இங்க என்ன நடந்தாலும் இவங்க எல்லாரையும் நான் பாதுகாப்பேன் நான் சத்தியம் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் சுகாசா வேற ஒரு ஸ்மெல்ல மோந்து பாக்குறான் இந்த ஸ்மெல்ல பார்க்கும்போது அது கன் பவுடரோட ஸ்மெல் ஏய் அது கண்டிப்பா கன்னு தான் இருக்கணும் நம்மளோட எனிமி ரொம்பவும் புத்திசாலி என்னோட பக்கம் தலைவன் கண்டுபிடிச்சிடான் நம்மள ட்ராப்ல சிக்க வச்சுட்டானுங்க நம்ம இந்த காணுக்காக இந்த இடத்துல தேடி வரோம்னு நினைச்சு இந்த ஆத்துல வேணும்னே தானியத்தை விட்டுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நம்மள வர வச்சு மொத்த பெரிய போட்டு பிளான் பண்ணிருக்கானுங்க கண்டிப்பா நம்மளோட கதை இந்த இடத்துல முடிய போகுது எல்லாரும் போட்டு போங்கன்னு சொல்லிட்டு சுகாசாவும் கட்டு அடுத்த நிமிஷமே அந்த கன்ல இருந்து ஷூட் நடக்க அதுவும் பார்த்தா தொடர்ச்சியா கன் ஷூட் நடந்துட்டே இருக்கு அமெரிக்கா சும்மா கிடையாதுன்றத நிரூபிக்கிறானுங்க சுகாசா அங்க இருக்கும் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணி போட் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன் என்னோட பக்கம் நம்ம ஹீரோவை நோக்கி அந்த கன் ஷூட் நடக்கும் பார்க்க அவனும் மறைஞ்சிடான் என்னடா இது அந்த மிஷின் கன்லாம் எத்தனை வந்திருக்கானுங்க ஏய் என்ன எழவிடாது தொடர்ச்சியா கன் ஷூட் நடத்திட்டு இருக்கேன் இப்படியே வச்ச வேலைக்காவது போட்டை நம்ம திருப்புவோம் வாங்க திரும்ப போயிடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட் எடுத்து அவங்களும் அந்த இடத்துல தப்பிச்சு போக அவங்க தப்பிச்சு போன அடுத்த நிமிஷமே இந்த கண்ணை பயன்படுத்தி ஷூட் பண்ண அந்த ஆளும் அவங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி அவன் இங்கிலீஷ்ல கேட்க இப்ப எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க அடடா என்னடா இது மிஷின் கன்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா எவ்வளவு ரிவைவ் ஆயிருக்காங்க நம்ம மாதிரி ஏய் அப்பனா என்னடா இதுல இருந்து தெரியுது அமெரிக்கால நல்லா தானே இருக்காங்க நம்ம தானே தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கணும் முட்டாள் மாதிரி பேசாத நமக்கு தேவை அந்த கான் அதை தேடி தான் வந்திருக்கும் நம்மள அவனுங்க ட்ராப்ல மாட்ட வச்சு கொல்லணும் தான் பார்த்துருக்கானுங்க சரியா சொன்னேன் செங்கு எப்படி ரிவைவ் பண்ணணும் அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் ஒருத்தன் ஆயிருக்கான் அப்ப அவன் சோளத்தையும் வெளியே வச்சிருப்பாங்க கவலை வேண்டாம் செங்குவும் அடைச்ச தலைவலியா போயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்மள அந்த இடத்துக்கு வர வச்சு ட்ராப்ல மாட்ட வச்சேன் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்ன நடந்தாலும் சயின்ஸோட உதவியோட நம்ம தாண்டா ஜெயிப்போம் அப்படின்னு அவனை சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க செந்து வீடியோ அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சி நம்ம பிடிச்ச லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும் வழக்கமான இந்த எபிசோட வேலை இருக்கும் முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்ம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சலுக்கு இந்த எபிசோட் ரொம்பவும் தெரியாத இருந்திருக்கும் நம்ம ஹீரோ மாதிரியே அமெரிக்காவில் ஒருத்தர் ரிவைவ் ஆகி ஹீரோ வந்து டேப்ல மாட்ட வச்சு கொல்ல பார்த்துருப்பானுங்க அவன் மிஷின்கள்லாம் ரெடி பண்ணிருக்கான் அப்போ எந்த அளவுக்கு அமெரிக்கன்ஸ் இருக்கான்றது இதுல இருந்து காமிக்கிறாங்க பட் நம்ம தலைமை விட மாட்டான் அதுல இருந்து அடுத்த இந்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த எபிசோட் யாரும் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்பீடா போட பார்க்குறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிருங்க சரிங்க சமயத்தோட இந்த எப்படி முடிச்சுமா